பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் பையர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, ஃபேர் வேல்யூ கேப். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து எப்படி வந்து ப்ரைஸு திருப்பி ரீட்ரேஸ் பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான இந்த சார்ட்டை பாருங்கள். இது வந்து நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்த சார்ட் இது. லாஸ்ட்டு ஃப்ரைடே. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரி. ஆனால் இன்னைய சார்ட்டு கிடையாது. இது வந்து ஃப்ரைடே வந்த நிஃப்டியினுடைய சார்ட்டு. ஓகே, ஃப்ரைடே என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டில் ஓப்பனே வந்து ஒரு பெரிய ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அது கேப் அப்பில் ஓப்பன் ஆனப்பே வந்து என்ன ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து கிரியேட் ஆச்சு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பற்றி தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவை போயிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப இது சுலபமாக வந்து புரியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இந்த மவுஸை நவுத்துறேன் பாருங்கள். எப்போதும் இந்த கர்சரை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த ஒரு கை விரல் நீட்டுற மாதிரி ஒரு பாம் இருக்கும். அந்த கர்சரை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நான் இப்போ இங்கே இந்த ரெட் கேண்டில் வந்து பார்க்குறேன். இது வந்து என்னென்னா, போன வாரம் வியாழக்கிழமை லாஸ்ட் கேண்டில். இந்த ரெட் கேண்டில் பெரிய கேண்டில். அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் வந்து இந்த கேண்டில். ஓகே, இந்த பெரிய கேண்டில் ரெட் கேண்டில் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஃபார்ம் ஆன கேண்டில். ஏன்னா இது வந்து 5 மினிட் சார்ட்டு. 5 மினிட் சார்ட்டில் வந்து ஒவ்வொரு கேண்டிலும் 5 மினிட்ஸ். ஓகே, இப்போ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே ஃபார்ம் ஆகி முடிகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபார்ம் ஆகுது. நீங்கள் பார்த்துக்குங்க. நான் அந்த கர்சரை வச்சு நவுத்துறேன் பாருங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து மேலே இது வரைக்கும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது எடுத்த உடனே வர ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ரெண்டாவது பாருங்கள். இந்த இதில் வந்து பாருங்கள், இந்த ரெட் கலர் வந்து மேலே வந்து லைட்டாக இருக்குது. நடுவில் இந்த இடத்துல நான் மவுஸை வச்சு நவுத்துறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதுக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது. அப்போ என்ன அப்படின்னாச்சுன்னா, இது ஒன்றும் கிடையாது. 2 ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அது ஒன்று மேலே ஒன்று வந்து ஓவர்லேப் ஆனதால் அந்த இடம் உங்களுக்கு வந்து டார்க்காக தெரியுது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஃபேர் வேல்யூ கேப் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னாச்சுன்னா, இந்த கேண்டில் நம்ம மவுஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கும் ஒன்று ஒரு லைன் போடுறேன் நான். இதிலிருந்து இது வரைக்கும் உள்ளது வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப். இன்னொரு ஃபேர் வேல்யூ கேப் எதுனா, கலரை வச்சுட்டு நீங்கள் க்ரீன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் யோசிக்காதீங்க. நான் ஜஸ்ட்டு ரேண்டமாக செலக்ட் பண்ணது தான். ரெண்டாவது ஃபேர் வேல்யூ கேப்பு இதிலிருந்து இது வரைக்கும். இந்த 2 ஃபேர் வேல்யூ கேப். இந்த 2 ஃபேர் வேல்யூ கேப்பும் ஒன்று மேலே ஒன்று வந்து ஓவர்லேப் ஆனதால் அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து டார்க்காக தெரியுது. ஸோ ஓகே, இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப் எப்போ ஃபார்ம் ஆச்சு? இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஒரு கேப் ஃபார்ம் ஆகுது. அடுத்த 5 மினிட்ஸில் இன்னொரு கேப் ஒன்று ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஃப்ரைடே வந்து பெரிய ஒரு டவுன் ட்ரெண்டு. மார்க்கெட் வந்து பேரிஷாக வந்துட்டு சரசரன்னு கீழே இறங்கிச்சு. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இப்போ இது புரிஞ்சிடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேர் வேல்யூ இப்போ இந்த இது போட்டிருக்கேன்ல, இந்த க்ரீன் கலரில் லென்த்தியான ஃபேர் வேல்யூ கேப். அது வந்து எங்கன்னா இந்த கேண்டில் இந்த தின்னாக இருக்கு பாருங்க, இதனுடைய டாப்பும் இதனுடைய பாட்டமும், இந்த ரெட்டினுடைய பாட்டமும் போட்டது தான் வந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப். ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப் முடிஞ்ச உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு, வரிசையாக ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒன்று நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு டவுன் ட்ரெண்டாக இருந்தால் ஒரு ஹெவியான ஒரு டவுன் ட்ரெண்டு, ஹெவி செல்லிங் ப்ரெஷரு, ப்ரைஸ் வந்து சடனாக ஃபால் ஆகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்.
இல்லாட்டினா சடனாக வந்து புல்லிஷு, மார்க்கெட் வந்து புல்லிஷில் போயிட்டு இருக்கு, மேலே ஏறிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் அது புல்லிஷ் ட்ரெண்டு. ஒன்று வந்து அப் ட்ரெண்டு, இன்னொன்று வந்து டவுன் ட்ரெண்டு. இந்த மாதிரி எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் அந்த மாதிரி மார்க்கெட் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா நிறைய ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து எப்படி வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றது வந்து என்ன எதனால வருது அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் ட்ரேடிங்கில் உங்களுக்கு தெரியும், ஆஸ்க் ப்ரைஸு பிட் ப்ரைஸுன்னு இருக்கும். இப்போ செல்லர் வந்து இப்போ 100 ரூபாய்க்கு விற்கிறதா செல்லர் வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு இந்த இதில் டைப் பண்ணுறேன். இப்போ 100 ரூபா செல்லர் வந்து செல்லிங் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸ் வந்து 100 ரூபா. ஆனால் பையர் வந்து 80 ரூபாய்க்கு தான் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. 80ன்றது வந்து பையிங் ப்ரைஸ். 80 ரூபாய்க்கு தான் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை நடந்த மார்க்கெட்டே வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை ஹெவியாக செல் பண்ணது யார்? எஃப்ஐஐ. எஃப்ஐஐ வந்து 100 ரூபீஸ்க்கு விற்கிறதுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அதை வாங்கக்கூடிய டிஐஓவோ இல்லை ரீட்டைலரோ இல்லை ப்ரொப்பரேட்டர் இதுவோ அவங்க வந்துட்டு 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. அவங்க சொல்கிற 100 ரூபாய்க்கு வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை, 80 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு தான் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ ஒன்று எஃப்ஐஐ வந்து அந்த 80 ரூபாய்க்கு கொடுக்காம அந்த 100 ரூபாயிலே இருக்கலாம், 100 ரூபாயிலே அந்த ப்ரைஸ்லேயே வந்து அவங்க இருக்கலாம். இல்லாட்டினா இவங்க இறங்கி வந்து 80 ரூபாய்க்கு அவங்க வந்து எஃப்ஐஐ வந்து விற்கலாம். அப்படி இல்லாட்டினா 80 ரூபாய் 80 ரூபாய்க்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து 100 ரூபாய்க்கு மேலே போயிட்டு வாங்கலாம். இதுதான் வந்து நடக்கிறதுக்கு, மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு ஹெவி டவுன் ட்ரெண்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் எஃப்ஐஐ வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு ப்ரைஸ் நல்ல ப்ரைஸ் கிடைக்குதா கிடைக்கலையா அதெல்லாம் வந்து யோசிக்காம கிடைச்ச விலைக்கு விற்கிறாங்க. இப்போ 80 ரூபாய்க்கு தான் வாங்க ரெடியாக இருக்கியா, அந்த 80 ரூபா பிடி. அடுத்தது 80 ரூபாய்க்கு விற்றாச்சுன்னா ஒரு குவான்டிட்டி விற்ற பின்னாடி அடுத்தது பார்த்தோம்னா 60 ரூபாய்க்கு தான் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அப்போ என்ன பண்ற? அப்போ 80 ரூபாயிலே எஃப்ஐஐ நிற்கிறாங்களா? இல்லை. சரி, அடுத்ததுல இது 80 ரூபாய்க்கு அப்படின்றப்ப ப்ரைஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி கீழே இறங்குது. ஸோ இப்படி இறங்குறப்ப இந்த கேப் உழுது பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா இந்த இது வந்து செல்லிங் வந்து அவங்க சொன்னது வந்து 100 ரூபீஸ். ஆனால் இவங்க பையர் வாங்க ரெடியாக இருந்தது 80 ரூபா தான். ஸோ அதனால வந்து என்ன பண்ணிட்டான், செல்லர் வந்து ஜம்ப் ஆகி 80 ரூபாய்க்கு கொடுத்துட்டான். அப்போ இடைப்பட்ட 20 ரூபா இருக்குல்ல, 100 ரூபாயிலிருந்து 80 ரூபா கழிச்சோன்னா 20 ரூபா வருது. அப்போ அந்த 20 ரூபா அந்த கேப்ல வந்து எந்த ட்ரேடுமே நடக்கல. ஸோ இப்படி இதை தான் வந்து நம்ம வந்து ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்றோம். ஸோ அப்போ அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்துட்டு எந்த ட்ரேடுமே வந்து இல்லை. அப்போ ஃபேர் வேல்யூ கேப்னா ஒன்று நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா வர ஃபேர் வேல்யூ கேப் வந்து பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப். அதுவே அப் ட்ரெண்ட்லேயும் வரும். அப் ட்ரெண்டில் அப்படியே ஜம்ப் ஆகி வாங்கிட்டு போவாங்க. அந்த அந்த அளவுக்கு வாங்குவாங்க. செல்லரே தள்ளி இருப்பான். அவன் அவன் ரொம்ப அதிக விலை சொல்லிட்டு இருப்பான் செல்லரு. ஆனால் இவன் பையர் என்ன பண்ணுவான், இங்கேருந்து ஜம்ப் ஆகி போய் அந்த மேலே அவன் சொல்கிற விலைக்கு வாங்குவான். ஸோ அப்போ வந்து அதில் வந்துட்டு வர கேப் வந்து பேரிஷு இது சாரி புல்லிஷு ஃபேர் வேல்யூ கேப் எஃப்இஜி. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு வந்து மார்க் பண்ணுறப்ப க்ரீன் கலரில் வரும். ஆனால் வெள்ளிக்கிழமை ஃபார்ம் ஆன எல்லா எஃப்இஜியுமே வந்து பேரிஷ் எஃப்இஜி. அப்போ டவுன் ட்ரெண்டில் வந்த எஃப்இஜி. ஸோ இப்போ பாருங்க எவ்வளோ இது முடிஞ்சு போச்சு. இந்த கேண்டில் மவுஸ் நோத்துறோம் பாருங்க, இந்த கேண்டிலோட மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பெரிய கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு பெரிய ஹெவி செல்லிங்கு ஃப்ரைடே நடந்திருக்கு. நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா ஏகப்பட்ட ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இப்போ மண்டே வந்து என்ன ஆகும் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்துட்டு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். நான் என்ன ரூல்ஸ் அப்படின்னாச்சுன்னா, இந்த ஃபேர் ப்ரைஸ் வந்து
இப்போ இங்க இருக்குங்களா பிரைஸ் இந்த இதுல இருக்கா? இப்போ இந்த 22 110 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. இந்த லாஸ்ட் கிரீன் கேண்டில் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு. இப்போ பிரைஸ் வந்து டவுன்ல இருக்கு. அதாவது ஃபேர் வேல்யூ கேப் எல்லாம் அதுக்கு மேல தான் இருக்கு. பிரைஸ் வந்து கீழே இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது அதான். அது வந்து திருப்பி வந்து பிரைஸ் வந்து மேலே ஏறும். அப்போ மேலே ஏறிட்டு திருப்பி கீழே இறங்கும். மேலே ஏறிட்டு திருப்பி கீழே இறங்கும்னு அவ்வளோ கன்ஃபார்மாக எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாச்சுன்னு சொல்ல முடியாது தான். ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்துட்டு என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் விசிட் பண்ணுறப்ப அதில் ஒரு விஷயத்த வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் என்னோட சேனலுக்குள்ளே போனீங்கன்னா போஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நான் வந்து வீடியோ இல்லாமல் போஸ்ட் போட்டிருப்பேன். அது வந்து ஈவினிங்காக வந்துட்டு டேட்டா வந்து அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 10 o'clock மேலே வந்துட்டு நான் வந்து அந்த எஃப்ஐ டேட்டாவை இன்னைய டேட்டா என்ன, நேத்திய டேட்டா என்ன, அவங்க என்ன பொசிஷனில் இருக்கிறாங்க, ஷார்ட்டில் எவ்வளோ இருக்கிறாங்க, நாளைக்கு வர மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு இதாக வந்து போட்டிருப்பேன். நான் நேற்று கூட நான் வந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் இன்னைய மார்க்கெட்டை பற்றி. ஸோ அதை வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் அந்த இதை வந்து பாருங்கள். எப்போதுமே நீங்கள் வெறும் வீடியோ மட்டும் வந்து பார்த்துட்டு போயிடாதீங்க. அந்த இதுக்கும் வந்துட்டு போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, சரி இப்போ மார்க்கெட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நாளைக்கு மார்க்கெட்டு ஆரம்பித்த உடனே என்ன ஆகும் அப்படின்றது தான் நம்ம வந்துட்டு இப்போ வந்து இதை வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னாச்சுன்னா, இதில் வந்து 3 இது இருக்கு. அதாவது எப்படின்னா 3 விதமான ரேட் 3 லெவலுக்கு வந்துட்டு 3 அதாவது ப்ரைஸ் வந்து திருப்பி மேலே ஏறும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதை வந்து புல் பேக்னு கூட சொல்லுவாங்க. ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரைக்கும் அது வந்து இந்த ஃபுல் இதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, இதில் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து மேலே ஏறுது அப்படின்றத வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அதில் வந்துட்டு அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. அந்த பேரை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் 1 அதை எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து என்ன பேருன்னா ஷாலோ. பார்த்துங்க, நல்லா கவனிச்சிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் போனீங்கன்னா உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டுற மாரி இருக்கும். ப்ரைஸ் அங்கே இங்கே மூவ் ஆகிறப்ப என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்லன்றதே தெரியாமல் போயிடும் உங்களுக்கு. ஷாலோ ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றதுனா என்ன அப்படின்னாச்சுன்னா, ப்ரைஸ் வந்து 38% இருந்து 50% வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். 50%. இதான் வந்து ஷாலோ ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது. அப்போ இந்த மாதிரி நடந்ததுன்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்போ பாருங்க, நான் வந்து இது ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட்டை எடுத்துக்கிறேன். ஃபிபனாசி இதை இப்போ எங்கே இருந்து உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே ஆரம்பிச்சிருக்கு. இங்கே ஆரம்பிச்சிருக்குங்களா? அதனால நான் வந்துட்டு இந்த இடத்த எடுத்துக்கிட்டேன் ரீட்ரேஸ்மெண்ட்டை. இது எஃப்இஜி. இங்கே இருந்து எஃப்ஏஜி ஃபார்ம் ஆகி எது வரைக்கும் வந்திருக்கு? எஃப்இஜி இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கு. இந்த இடம். ஓகே, இந்த லாஸ்ட் எஃப்இஜி வந்து இந்த எஃப்இஜி. ஸோ இந்த லாஸ்ட் எஃப்இஜி எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே முடியுது. ஓகே. அப்போ இந்த இந்த எஃப்இஜினுடைய எஃப்இஜி வந்து ஃபர்ஸ்ட் எஃப்இஜியில் இருக்கும், லாஸ்ட் எஃப்இஜிக்கும் நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாச்சுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து போட்டிருக்கிறேன் நான். ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது வந்து பர்சன்டேஜுங்க. இது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னாச்சுன்னா இது வந்து 0%, இது வந்து 23%. 0.23 இருக்குல்ல, இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 23%, இது வந்து 38%, இது 50%, இது 61%, இது 76%, இது ஃபுல்லாக 100%. ஓகே. இப்போ
ஷாலோ ரீட்ரேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போட்டிருக்கேன். ஷாலோ ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்துட்டு இந்த ப்ரைஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா 38 to வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும். 38% to 50%. இப்போ இது வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா நான் இதை வந்து திருப்பி இந்த மாதிரி போட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் பெர்சன்டேஜ் ரீட்ரேஸ்மெண்ட் எந்த லெவலில் ஆகுதுன்றது உங்களுக்கு இது புரியும். இல்லைன்னா நீங்கள் தலைகீழ பார்க்குற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக இருக்குங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து 0%. 0%க்கு அப்புறமா இது வந்து 23%, 38%, 50%, 61%, 76%, 100%. இப்போ நான் ஷாலோ ரீட்ரேஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கேன், 38 to 50 இது வரைக்கும் வந்து ப்ரைஸ் வந்து மேலே வரணும். திருப்பி ரிட்டர்ன் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து அது என்ன ஆகும், ரிவர்ஸ் ஆகி டவுன் ட்ரெண்டில் போகும். இது எப்படி வந்து நீங்கள் சொல்கிறீங்க அது வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகாதா அப்படின்னாச்சுன்னா, இதை எதை வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா எஃப்ஐஐனுடைய பிஹேவியர், அவங்களுடைய மார்க்கெட் பிஹேவியர் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்து ஹெவியாக வந்து செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் நீங்கள் டே சார்ட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து ஓவரால் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அப்போ மெயின் ட்ரெண்டு அப்படின்றது வந்து பீரிஷ் ட்ரெண்டு தான். இப்போ வந்து புல்லிஷ் ட்ரெண்டு கிடையாது, கன்சாலிடேஷனும் கிடையாது. இது வந்து ஒரு பேரிஷ் ட்ரெண்டு. அப்படி பேரிஷ் ட்ரெண்டில் வந்துட்டு ஒரு ஹெவி ஃபால் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு எந்த லெவல் வரைக்கும் இருக்கும், அது எந்த லெவல் வரைக்கும் போச்சுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்றத தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஷாலோ ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ ஷாலோ ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னாச்சுன்னா 38%லேருந்து 50% வரைக்கும் ப்ரைஸ் வந்து போச்சுன்னா ஷாலோ ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த லெவல் வரைக்கும் போகும். டவுன் ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னாச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு சரக்குன்னு கீழே போயிடும். சரி, நம்ம இப்போ வந்து பார்ப்போம். நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இது வந்து முடிஞ்சு போச்சு. எதோட வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து எந்த லெவல் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓ, எடுத்த உடனே மேலே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓ, திருப்பி மேலே நிறுத்திக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க எது வரைக்கும் போயிருக்கு. 38 போல. நான் வந்து 38 to 50% வரைக்கும் ஷாலோ ரீட்ரேஸ்மெண்ட்னு சொன்னேன். ஆனால் அந்த லெவலுக்கே அது வந்து போல. அது வந்து எந்த பெர்சன்டேஜோட நிற்கிது அப்படின்னாச்சுன்னா 23 விட்டு கொஞ்சம் தள்ளி மேலே போயிருக்கு. ஒரு 30 கிட்ட போயிருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா அது வந்துட்டு மேலே போகவே இல்லை. அது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கே போகல. அதாவது என்ன ஆயிருக்குன்னு நல்லா நல்லா ஒரு இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஹெவியான வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா ஜஸ்ட் போயிட்டு எஃப்இஜியை ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணிட்டு உடனே ரிவர்ஸ் ஆகிடும். டவுன் ட்ரெண்டாக இருந்தது, நல்ல ஹெவி டவுன் ட்ரெண்டு, செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா அந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதில் பாருங்க, நான் வந்து மவுஸ் வச்சிருக்கேன், எஃப்இஜின்னு இருக்குங்களா, இந்த இடம், இந்த ஒரு இந்த இது பாருங்க, இங்கே ஒரு சின்ன மெல்லிசா ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க இந்த இடத்துல. இங்கேருந்து இங்கே ஃபார்ம் ஆனது அது. இதில் எழுதியிருக்கும் எஃப்இஜின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. நான் ப்ரெஷ்ஷில் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இதுங்களா, இந்த இந்த ரவுண்ட் கலர்ல இந்த எஃப்ஏஜி ஒரு சின்ன மெல்லிய கோடு ஒன்று இருக்கு பாருங்க, அதை தான் இந்த கிரீன் கேண்டில் வந்து டச் பண்ணிட்டு சர்க்குன்னு இறங்கிடுச்சு. அப்போ அது ரீட்ரேஸ்மெண்ட்டே இன்னும் போல. ரீட்ரேஸ்மெண்ட்னா ஃபில் பண்ணணும். ஃபில்லிங் அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது அது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். அந்த ஃபார்ம் ஆயிருக்குல்ல எஃப்இஜி, அதை ஃபுல்லாக அது கிராஸ் பண்ணிடணும். கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த எஃப்இஜி வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இப்போ இது வரைக்கும் போயிட்டு டக்குன்னு இறங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஓகே, இப்போ நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணுவோம்.
ஓ! டவுன் ட்ரெண்ட்ல தான் போகுது. திருப்பி போதா? ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போற மாரியே தெரியல. ஹெவி செல்லிங் ப்ரெஷர். அடுத்தது பாருங்க. இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுல பாருங்க. இங்க ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கு. பியரிஷ் எஃப்இஜி. அந்த எஃப்இஜில இது போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டே போல. நான் திருப்பி இதுல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் போடுறேன். இதுல இருந்து இது வரைக்கும். இதான். எவ்வளோ வரைக்கும் போயிருக்கு பாருங்க. 23% வரைக்கும் தான் போகுது. இங்கேயும் அதான் நடந்திருக்கு. இங்கேயும் 23%ல அது டச் பண்ணிட்டு இறங்கிடுச்சு. 23 தாண்டி கொஞ்சம் போயிருக்கு. 30 வரைக்கும். ஆனால் 38 போல. அதுக்குள்ள இறங்கிடுச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டையும் வந்து இது வந்து இது வரைக்கும் வந்துட்டு இந்த எஃப்இஜி வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக போகுது. போயிட்டு அதில் வந்து ஒரு 23% தான் வந்து ரீட்ரேஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா சடனாக வந்து அது இறங்கிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா இது வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்குன்னு அர்த்தம். டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ரன் பண்ணுவோம். திருப்பி ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகுது. அடுத்த ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகுது. அதாவது அதே அந்த எஃப்இஜி உடனே அதுவே இது பண்ணிடுச்சு. ரீட்ரேஸ் பண்ணி ஃபில் பண்ணிடுச்சு. ஃபில் பண்ணிட்டு இறங்கிட்டே இருக்கு. ஏறுது. ஓ, புல்லிஷ் இல்லை. இறங்கிட்டே இருக்கு. புல்லிஷ் எஃப்இஜி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. அதை ஃபில் பண்ணிடுச்சு. ம், ஓ, சக் சக் சக்குன்னு போயிடுச்சு. ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுதா? பண்ணிடுச்சு. அதை பண்ணிட்டு அடுத்தது போகுது, மேலே போகுது. இந்த எஃப்இஜி இந்த எஃப்இஜியும் ரீட்ரேஸ் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே எஃப்இஜி வந்து இங்கே தான் இருக்கு. டவுன் ட்ரெண்ட் தான் அது. போவே இல்லை, அந்த இடத்துக்கு மேலே எல்லாம் போவே இல்லை. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வெள்ளிக்கிழமை ஃபார்ம் ஆன ரீட்ரேஸ்மெண்ட் எதையும் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு மேலே ஏறவே இல்லை. ஓ, வெயிட் 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 ஸ்டாப் பண்ணிட்டேன். இது என்ன ஆயிருக்கு அப்படின்னு வச்சுன்னா, சாரி, இந்த இது வந்து என்னன்னா இது வந்து டியூஸ்டே. இன்னைக்கு இன்னைக்கு தானே டியூஸ்டே. ஆமாம், இன்னைக்கு உள்ள இது. இன்னைக்கு உள்ள இதை வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடாது லைவ் இதை. ஸோ இது வந்து மண்டே முடிஞ்சு. ஃப்ரைடே முடிஞ்சதை வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணவே இல்லை. ஃப்ரைடே ஃபார்ம் ஆகின எதையுமே ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரைஸு மண்டே வந்து ஏறவே இல்லை. புரியுதுங்களா? ஏறவே இல்லை. இதான் வந்து ஃபேக்ட்டு. ஸோ அப்போ என்ன இதுலேருந்து என்ன நம்மளுக்கு வந்து புரியுது அப்படின்னாச்சுன்னா, நம்ம இங்கே வந்து பார்த்தோம் ஷேலோ ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து இன்னொன்று சொல்கிறேன். இப்போ இந்த ஷேலோ ரீட்ரேஸ்மெண்ட்டுனால அவ்வளோதான் வருது, அதுக்கு மேலே கீழே இறங்கிடுச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஹெவியான வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ரெண்டாவது, சாரி, மூணுன்னு போட்ட நம்பர் செகண்ட். ரெண்டாவது என்னன்னா டீப் ரீட்ரேஸ்மெண்ட். நான் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது வந்து எதை ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னாச்சுன்னா எஃப்இஜியை வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறதை பற்றி தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வேற எதையும் எடுத்துக்காதீங்க.
டீப் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து என்ன அப்படின்னு ஆச்சுன்னா 61.8 80%. இது வந்து ரொம்ப டீப் ரீட்ரேஸ்மெண்ட். அதாவது என்னன்னா ஏறக்குறைய வந்து எல்லா எஃப்இஜியுமே ஒரு 20% மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே வந்து ஃபில்அப் பண்ணிடும். ப்ரைஸ் திருப்பி ரிவர்ஸ் ஆகி, ரிவர்ஸ் கிடையாது, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி திருப்பி புல் பேக் ஆகி திருப்பி வந்து போகும் டவுன் ட்ரெண்டுக்கு. அப்போ இந்த மாரி ஆச்சுன்னா அது வந்து டீப் ரீட்ரேஸ்மெண்ட். இந்த டீப் ரீட்ரேஸ்மெண்ட்ல வந்துட்டு என்னன்னா இது எதனால இந்த இது வருது அப்படின்னாச்சு, இந்த டீப் ரீட்ரேஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டா இருந்ததுன்னா இது நடக்கும். ரேஞ்ச் பவுண்டா ஏன் மார்க்கெட் ஆகுது அப்படின்னாச்சுன்னா அதான் வந்து கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கன்சாலிடேஷன்லேயே வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு இது இருக்கு. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்துட்டு அக்குமுலேஷன் இருக்கு. ஓகே, ரீஃப்ரெஷ் ஆயிருக்கு பேஜ். ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு இதில் டீப் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னாச்சுன்னா எங்கே போட்டோம், எங்கே இருக்கு டீப் ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது 61.8%லேருந்து 80% வரைக்கும் அது ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த எஃப்இஜி கேப்பை அதாவது 100% ஃபார்ம் ஆன எஃப்இஜியில் ஒரு 80% வந்து அது வந்து ஃபில்லப் பண்ணிடுச்சு ப்ரைஸ் திருப்பி அதுக்கு உள்ளுக்குள்ளே ஏறி அப்படி நடந்தது அப்படின்னாச்சுன்னா அது வந்து டீப் ரீட்ரேஸ்மெண்ட்டு. அந்த டீப் ரீட்ரேஸ்மெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னாச்சுன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் நடக்கும். அப்போ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ஏங்க நடக்குது? இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டே என்ன அப்படின்னாச்சுன்னா ஒன்றும் கிடையாதுங்க, சிம்பிளான லாஜிக் தான். ஏன் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னாச்சுன்னா விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. எஃப்ஐஐ வந்து ரெடி டு செல்லு, அவங்க கையில் வந்து விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, அவங்களுக்கு நல்ல வேல்யூ வந்து கிடைக்கல. அதனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆள் வரட்டும், வாங்குற ஆள் வந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இதுதான் லிக்விடிட்டின்றது. பணம் வந்து பணப்புழக்கம் இல்லை அங்கே. அங்கே வந்து இவங்க விற்றாலும் அவங்க வாங்குறதுக்கு ஆள் இல்லாத லெவலில் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இந்த மாரி அதாவது அந்த அவங்க நினைச்ச ப்ரைஸுக்கு வந்து அதை வந்து அவங்க விற்க முடியல. அப்போ விற்க முடியல அப்படின்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா விற்காம ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே உருட்டிட்டு இருப்பாங்க மார்க்கெட்டை. அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னாச்சுன்னா அப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் இருக்கிற ஆர்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாப் லாஸ் இருக்கும், இந்த இந்த மாரி ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, போயிட்டு கிராப் பண்ணுறது, அதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு அப்படியே விற்று அந்த அவங்கக்கிட்ட விற்றுட்டு அப்படியே வர்றது. ஸோ வந்துட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே அவங்க வந்து இதாக இருப்பாங்க. அப்போ எது வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னா லிக்யூடிட்டி டெவலப் ஆகிற வரைக்கும் அந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே அவங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி ரேஞ்ச் பவுண்ட்லேயே போகிறப்ப தான் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு 61.8 இதில் ப்ரெசென்ட்ல இருந்து 80% வரைக்கும் எஃப்இ ஃபேர் வேல்யூ கேப்புக்கு உள்ளே அது வந்து போகும் ப்ரைஸு, அது வரைக்கும் வந்து மேலே ஏறும். ஸோ அப்படி ஏறிச்சுன்னா அது வந்து டீப் ரீட்ரேஸ்மெண்ட். அப்போ டீப் ரீட்ரேஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னாச்சுன்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் என்னவா இருக்கும், ஷாலோ ரீட்ரேஸ்மெண்ட் தான் வரும். அந்த ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஷாலோ ரீட்ரேஸ்மெண்ட் அதுதான் வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒரு டவுன் ட்ரெண்டோ இல்லை அது அப் ட்ரெண்டோ எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் தான் வந்து ஷாலோ ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். ஆனால் டீப் ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே எப்போ சுச்சுவேஷனில் வரும் அப்படின்னாச்சுன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டில் தான் வந்துட்டு ஒரு சைடு பேஸ் மார்க்கெட்டில் தான் வந்துட்டு டீப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, அது நடக்கும். சரி, அடுத்தது என்னங்க அப்படின்னாச்சுன்னா அப்போ டீப் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னாச்சுன்னா அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னாச்சுன்னா அது வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து பார்க்கணும், கண்டிஷன்ஸை பார்க்கணும், எஃப்ஐனுடைய பொசிஷன்ஸை வந்து பார்க்கணும், அவங்க வந்து செல்லிங்கை விட்டுட்டு பையிங்கில் போயிட்டாங்களான்றதை பார்க்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்து லாங் கால் நிறையா வச்சுருக்குறாங்க, இந்த மாரி நிறையா பை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா தெர் இஸ் எ சான்ஸ் டு ரிவர்ஸ். மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனில் அந்த மாதிரி இல்லை. நேற்றைய டேட்டாவை வந்து பார்க்குறப்ப அவங்க வந்து ஷார்ட் பொசிஷனை வந்துட்டு ரைஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அவங்க ஃப்ரைடே வச்சுருந்த ஷார்ட் பொசிஷனையும் மண்டே வச்சுருந்த ஷார்ட் பொசிஷனையும் கம்பேர் பண்ணோம்னா ஆட் ஆகிருக்கு பொசிஷன்.
ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐஐ வந்து செல்லிங் மூடில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி டீப் ரீட்ரேஸ்மெண்ட் வருது அப்படின்னாச்சுன்னா அவங்க விற்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நல்ல விலை இல்லைன்றதால சைடு வேஸ்ல மார்க்கெட்டை உருட்டிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இந்த டீப் ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேர் வேலி கேப்பில் வந்துட்டு 61லேருந்து 80% வரைக்கும் கோலுக்கு வந்து மேலே ஏறும், ப்ரைஸ் புல் பேக் ஆகும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து 100% ஃபில். மூணாவது 100% ஃபில். ஆனால் இந்த மாதிரி 100% ஃபில் ஆகுறதுலாம் வந்து ரொம்ப ரேர் தாங்க. எப்பமாவது தான் வந்து நடக்கும். ரொம்ப பையிங் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமானாதான் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை வந்துட்டு, அதாவது பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம வந்து இப்போ வந்து புல்லிஷ் மார்க்கெட்டை பற்றியே பேசலாம். ஏன்னா அந்த நேரம் இல்லை. அது வந்து நம்ம செப்டம்பர் மாதம் பேசியிருக்கணும். 26க்கு போச்சு பார்த்தீங்களா? செப்டம்பர்ல அக்டோபர்ல அந்த டைமில் அதை பற்றி பேசியிருக்கலாம். இப்போ வந்து பேரிஷில் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறதால இப்போ பேரிஷ் எஃப்இஜியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு 100% ஃபில் ஆகிறதுக்கெல்லாம் சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இதை வந்து பார்த்துங்க. இந்த வேல்யூஸ் வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. அது கூட வந்துட்டு நீங்கள் ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டையும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா இது எந்த பர்சன்டேஜ் வரைக்கும் ஏறுது ரீட்ரேஸ் பண்ணுது அப்படின்றத வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பொசிஷன்ஸை வந்து நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு இது வரைக்கும் போதும். ஆனால் இந்த மார்க்கெட் வந்து கரண்ட் லைவ் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதோட வந்து நம்ம நிறுத்திக்குவோம். இன்னைக்கு நடக்கிறத வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து பார்ப்போம் என்ன நடந்தது மார்க்கெட்டில் அப்படின்ட்டு. ஓகே. வணக்கம்.